Hi students, welcome to Mupadi Defense Academy. SSGD 2026 எக்ஸாம்க்கான டாப் 20 எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் 10 கொஷின் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ 11 to 20 இருக்கக்கூடிய கொஷின்ஸை இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 11th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எரர் ஸ்பாட் கொஷின் தான். ஸோ இப்போ இதில் என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1000 years ago boys and girls did not learn to read அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷினுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இந்த கொஷினில் என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்ததுலேயே நான் இந்த ரூலை சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் டூ, டஸ், டிட் ஸோ இந்த மூணும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் வரணும். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸில் ஹாவ் ஹேஸ் ஆட் இருந்தால் என்ன சொன்னேன்? V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பு இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி டூ, டஸ், டிட் இருந்துச்சுன்னா அது கூட கண்டிப்பாக V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிட் வந்திருக்கு. அப்போ இங்கே நாட் V1 V2 நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு தான் பார்க்கணும். இங்கே நாட் அப்படின்றது இல்லைன்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. லேர்ன்ட். ஸோ லேர்ன்ட் அப்படின்றது V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பு. ஸோ லேர்ன் இந்த டி இல்லாமல் LEARN லேர்ன் அப்படின்றது தான் V1, லேர்ன்ட் அப்படின்றது V3. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே V3 வரலாமான்னா கண்டிப்பாக வரக்கூடாது. இதே இங்கே இதுக்கு முன்னாடி ஹேவ் ஆசட் இருந்துச்சுன்னா அங்கே லேர்ன்ட்டுன்னு வந்திருந்தால் அது கரெக்டு தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? டூ, டஸ், டிட் இருக்குது. ஸோ டூ, டஸ், டிட் இருக்கும் பொழுது என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் வரணும். அதனால இங்கே லேர்ன் தான் வந்திருக்கணும். லேர்ன்ட் அப்படின்றது வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எரர் என்னென்னா இந்த லேர்ன்ட்டுன்ற வேர்டு தான். ஸோ ஆப்ஷன் டியில் தான் அந்த வேர்டு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான எரர் இருக்கக்கூடிய பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை கொலீக் திங்ஸ் தட் ஐ எம் இன்ஃபீரியர் தென் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுவும் நீங்கள் தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு தெரியாமலே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் தேன் இருக்கா. இதுவும் ஒரு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ரூல் தான். ஒரு சென்டென்ஸில் ஓஆர் அப்படி இல்லைன்னா IOR அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர், சுப்பீரியர், ஸோ சீனியர், ஜூனியர் இதெல்லாம் தான். ஸோ இன்ஃபீரியர், சுப்பீரியர், சீனியர், ஜூனியர் இதெல்லாம் ORலையோ இல்லை IORலையோ முடியும். ஸோ இந்த மாதிரி முடியக்கூடிய வேர்ட்ஸ் வரும்போது அதுக்கு பக்கத்தில் அவங்க தேன் தான் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த தேனை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன போடணுன்னா 2 தான் போடணும். ஏன்னா இந்த மாதிரி டாலர் தென் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ட்ராங்கர் தென் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்னன்னா ERல முடியக்கூடியது. ERல முடியும் போது அது கூட தேன் வரும். ஓகேவா? ஸோ ERல முடியும் போது தேன் வரும். ஆனால் OR அப்படின்னு சொல்லிட்டு முடியும் போது அதுக்கு கூட தேன் கண்டிப்பாக வரக்கூடாது, 2 தான் வரணும். ஸோ இதுதான் இந்த ரூலு. இதை ஷார்ட்டாக இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரூல் தெரியும்னா இது ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீடில் கூட வச்சு ரிவிஷனாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு கொஷினையும் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஸோ SSGD எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னமும் நிறைய பேருக்கு கிராமர்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனாலும் புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் ஒரு டாப் 20 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்காக ஸோ எதுவுமே கிராமரில் ரூல்ஸ் தெரியாமல் போய் எழுதுறதுக்கு பதில் இந்த டாப் 20 கொஷின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 ரூல்ஸ்க்கு மேலே இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் கவர் ஆயிரும். ஸோ இதுவாச்சும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா ஸோ அட்லீஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் ஆச்சு எரர் ஸ்பாட்டில் கேட்குறத நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்ச ரூலாக இருக்குன்னா நீங்கள் ஸ்பீடாக பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன சொன்னேன்? OR இல்லை IORல இந்த வேர்டு முடியுது. அதனால் இதுக்கு பக்கத்தில் தேன் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை எடுத்துகிட்டு 2 தான் போடணும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய எரர். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்குது. அடுத்து 13th கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா we did found that less capable drivers tend to choose safe cars. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்கே தெரிய தேவையில்லை. ஸோ இதில் என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் 11th கொஷின் சால்வ் பண்ணல, அதே சேம் ரூல் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷினை வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ 11th கொஷினில் என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே ரூல் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இப்போ நானும் சொல்கிறேன் ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்காக. ஸோ இங்கே டிட் வந்திருக்கு. ஸோ நான் என்ன ரூல் சொன்னேன், ஒரு சென்டென்ஸில் டூ டஸ் டிட் வரும்பொழுது அது கூட கண்டிப்பாக V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும். ஸோ ஃபவுண்ட் அப்படின்றது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கிடையாது. ஸோ ஃபைண்ட் அப்படின்றது தான் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ இங்கே ஃபைண்டுன்ற V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணுமே தவிர ஃபவுண்டு வரக்கூடாது, ஓகேவா? ஸோ அதனால் இங்கே இந்த செக்மெண்ட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். அடுத்து 14th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஷாக்டு ஆஸ் ஐ சா ஹர் எஸ்டர்டே, ஐ வாஸ் ஹாரிஃபைடு வென் ஐ சா ஹர் டுடே, ஓகேவா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு மீனிங்கே தெரிய தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷாக்குடுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரெசன்ட் டென்ஸு. ஐ சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அப்படின்றது என்னன்னா ப்ரெசன்ட் டென்ஸு V1. சா அப்படின்றது என்னன்னா பாஸ்ட் டென்ஸு V2, ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸை V1ன்னு சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸை V2ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ எஸ்டர்டே ஐ வாஸ் ஹாரிஃபைடு வென் ஐ சா ஹர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எஸ்டர்டே அப்படின்னா என்ன, நேற்று. ஸோ நேற்று பார்த்ததை என்னன்னு சொல்லுவோம், V2ல் பாஸ்ட் டென்ஸில் சான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஐஎம் ஷாக்குடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று தான் நடந்திருக்கு. ஸோ நேற்று அவளை நான் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டேன்னு நான் சொல்லும்போது ஐ வாஸ் ஷாக்குடுன்னு தான் சொல்லணுமே தவிர ஐஎம் ஷாக்குடுன்னு சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கி ஷாக்கானா நான் ஐஎம் ஷாக்குடுன்னு சொல்லலாம், நேற்று ஷாக்கானா ஐ வாஸ் ஷாக்குடுன்னு தான் சொல்லணும், ஓகேவா? ஸோ அதனால் இங்கே ஐஎம் ஷாக்குடுன்றது வரக்கூடாது, ஐ வாஸ் ஷாக்குடுன்னு தான் வரணும். ஏன் வாஸ் ஷாக்குடுன்னு வரணும், ஏன்னா இங்கே எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான். ஸோ இந்த பாட்டில் தான் எரர் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓகேவா? அடுத்து 15th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெய்தர் பிரேர்னா நார் விஷாக்கா. ஸோ இது வந்து நெய்தர் பிரேர்னா நார் விஷாக்கா அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நேமு, இது ஒரு நேம், ஓகேவா? அது என்ன நேமாக வேணால் இருக்கட்டும். ஸோ இங்கே நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரூல் தான் இங்கே வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெய்தர் நார் வந்திருக்கு. ஸோ இது பேர் கரெக்டாக தானே மேம் வந்திருக்குன்னா, எஸ் கரெக்டாக தான் வந்திருக்கு. எய்தர் கூட ஆர் வரணும், நெய்தர் கூட நார் வரணும். அதனால் வந்து நெய்தர் நார் பார்த்துட்டு அப்போ இதில் எரரே இல்லைன்ட்டு நீங்கள் நோ எரரை போய் சூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் தப்பு இங்கே. ஸோ இங்கே எரர் இருக்குது. ஸோ இங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் எய்தர் ஆர் இல்லை நெய்தர் நார்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு இங்கே செகண்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இது வந்து ஒரு சப்ஜெக்ட் பிரேர்னா, இது வந்து ஒரு பொண்ணு பேர், இது வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, இது வந்து செகண்ட் சப்ஜெக்ட்டு. ஸோ செகண்டாக வரக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டு சிங்குலராக இருந்துச்சுன்னா இந்த வேர்பையும் சிங்குலராக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ன்ற டாப்பிக்கில் வரும். ஸோ ஒரு சென்டென்ஸில் எய்தர் ஆர் இல்லை நெய்தர் நார்னு வருதுன்னா அப்போ அந்த சென்டென்ஸில் செகண்ட் வரக்கூடிய சப்ஜெக்ட்டு என்ன ஃபார்மில் இருக்கோ அதே ஃபார்மில் தான் அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பும் நம்ம போடணும். ஸோ விஷாக்கா அப்படின்றது ஒரே ஒரு பொண்ணு நேம், அதனால் அது சிங்குலர், ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்டு சிங்குலரு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற வேர்பு சிங்குலராக ஃப்ளூரலான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு வேர்பு கூட எஸ் இருந்துச்சுன்னா அது சிங்குலரு, ஒரு வேர்பு கூட எஸ் இல்லைனா அது ஃப்ளூரல். இங்கே எஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து ஒரு ஃப்ளூரல். அப்போ இது சிங்குலராக மாற்றணும்னா இது கூட எஸ் நம்ம போட்டுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது தான் சிங்குலர், ஓகேவா? ஸோ வேர்பு கூட எஸ் இருந்தால் அது சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குன்னா இங்கேயும் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் வரணும். இதுதான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்ற ரூல், ஓகேவா? ஸோ அப்போ எங்கே எரர் இருக்குன்னா இங்கே தான் எரர் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்து 16th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷி ஒர்க்ஸ் ஹார்ட்லி டு பே ஹிஸ் யங்கர் சிஸ்டர் ஸ்கூல் ஃபீ. ஸோ அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறா, எதுக்கு? அவளுடைய யங்கர் சிஸ்டர், ஸோ அவளோட தங்கையோடைய ஸ்கூல் ஃபீஸை வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இது என்ன, அவள் வந்து ரொம்ப ஹார்ட்லி ஒர்க் பண்ணுறா, அது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு
தோணலாம். பட் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி அப்படின்றது தான் அதில் மிஸ்டேக்கே. ஸோ அவள் ஹார்ட் ஒர்க் தானே பண்ணுறா, அப்போ அதை தானே ஒர்க்ஸ் ஹார்ட்லின்னு சொல்கிறாங்க, அதில் என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹார்டு அப்படின்னா ஸோ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்டு அப்படின்னா கடினமாக உழைக்கிறா அப்படின்ட்டு அர்த்தம். அதே இதுக்கு பக்கத்தில் ஒரு எல்ஒய் மட்டும் சேர்ந்துருச்சுன்னா ஹார்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நோன்னு அர்த்தம். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட்லினா என்ன, நோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நோனா என்னன்னா அவள் ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஹார்ட்லினா என்ன அர்த்தம்னா நோன்னு அர்த்தம். ஸோ அவள் ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இந்த மீனிங்கு தப்பாக வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே ஹார்ட்லின்னு வந்திருக்கக்கூடாது, ஹார்டுன்னு தான் வந்திருக்கணும். ஸோ அப்போ இங்கே ஹார்ட்லின்னு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் தப்பாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த பாட்டை தான் எரர் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட்லினாலும் கடினமாக உழைக்கிறதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. இப்போ இந்த ஹார்ட்லிக்கு அர்த்தம் நோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த வேர்டை வந்து அடிக்கடிக்கு எஸ்எஸ்சியில் யூஸ் பண்ணி ஒரு எரர் கேட்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவி ஹாவ், ஸோ 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரவி ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க். ஸோ ரவி ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், நோ எரர். ஸோ இப்போ இதில் என்ன எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து கிராமர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க போதும். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸில் முதல்ல வரது தான் சப்ஜெக்ட். வேர்ப்னா என்ன, அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியே வர்றது தான் வேர்ப். ஓகேவா? இதுதான் சப்ஜெக்ட்டு, இதுதான் வேர்பு. ஸோ ரவின்றது சப்ஜெக்ட், ஹேவ்ன்றது வேர்பு. இதே மாதிரி தான் எந்த ஒரு சென்டென்ஸ்லையும் ஒரு முன்னாடியே வரக்கூடிய அந்த பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்கக்கூடிய அந்த ஒரு பெயர் சொல் தான் சப்ஜெக்ட்டு. அதுக்கு பக்கத்துலேயே வரக்கூடியது தான் வேர்பு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்டும் இந்த வேர்பும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நான் சப்ஜெக்ட் ஆகிய நான் எப்பவுமே சிங்குலரில் வரேன்னா வேர்பு நீயும் சிங்குலராக தான் வரணும். இதே சப்ஜெக்ட் நான் ஃப்ளூரலாக வந்தேன்னா வேர்பு நீயும் ஃப்ளூரலாக தான் வரணும். ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்க அக்ரிமெண்ட்டு. இந்த ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் சிங்குலர்னால் வேர்பும் சிங்குலர், சப்ஜெக்ட் ஃப்ளூரல்னால் வேர்பும் ஃப்ளூரல். இந்த மட்டுமே வச்சு உங்களுக்கு எஸ்எஸ்சிடி எக்ஸாமில் ஒரு எரர் ஸ்பாட் கொஷின் மோஸ்ட்லி கேட்டுருவாங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் சிங்குலராக ஃப்ளூரலான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த சப்ஜெக்ட்டு கூட எஸ் இருந்துச்சுன்னா அது ஃப்ளூரல். அதே வேர்பு கூட எஸ் இருந்துச்சுன்னா அது சிங்குலர். ஓகேவா? சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வேர்பு. சப்ஜெக்ட் கூட எஸ் இல்லைன்னா அது சிங்குலர். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டு கூட எஸ் இருக்கா, இல்லை. ஸோ இப்போ கேட் அப்படின்ட்டு இருக்குன்னா இப்போது இது சிங்குலர், ஏன்னா இது கூட எஸ் இல்லை. இதே எஸ் சேர்த்துடணும்னா இது ஃப்ளூரல், கேட்ஸு. இதே வந்து வாக் அப்படின்னு வச்சுக்கோங்க, வாக் அப்படின்ட்டு இருக்குன்னா இது ஃப்ளூரல், ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கணும். இதை வாக்குன்றது ஃப்ளூரல், அது கூட எஸ் சேர்த்துட்டோன்னா அது சிங்குலராக மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவி அப்படின்றது இங்கே சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட்டு. அது கூட ஹேவ் இருக்குது. ஹேவ் வந்து சிங்குலராக ஃப்ளூரலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஹேவ் கூட எஸ் இருக்கா, இல்லை. அப்போ இது வந்து ஃப்ளூரல். ஸோ இங்கே ஹேவ்ன்ற ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டையே அது பிரேக் பண்ணிடும். ரைட்? ஸோ அதனால் இங்கே ஹேவ் வரக்கூடாது. ஹேவ் அப்படின்றதுக்கான சிங்குலர் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ். ஸோ ஹேஸ்ன்றது சிங்குலர், ஹேவ்ன்றது ஃப்ளூரல். ஸோ அதனால் இங்கே ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ் தான் வரணும். ஸோ நீங்கள் இங்கே ஹேஸ்லேயும் எஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இது நீங்கள் க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவில் எஸ் இல்லை. ஸோ எஸ் இருந்துச்சுன்னா தான் வேர்பில் அது சிங்குலர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேவா? வேர்ப் கூட எஸ் இருந்தால் சிங்குலர். ஸோ அதனால் இங்கே ஹேஸ் தான் வரணும், ஹேவ் வரக்கூடாது. ஸோ அதனால் இங்கே ஆப்ஷன் பி தான் இங்கே எரர். ஏன்னா இங்கே ஏ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இந்த ஏ வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏ ஸ்மாலே இங்கே இருக்குது. அப்போ பி தான் நமக்கான எரர் பார்ட். அடுத்து 18th கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீதா அண்ட் கீதா இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஸோ சீதா அண்ட் கீதா இஸ் கோயிங் டு ஸ்கூல். இதில் என்ன எரர்னா இதுவும் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சீதா கீதா அப்படின்ட்டு 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்ஜெக்ட், இங்கே ஒரு சப்ஜெக்ட், ரெண்டும் சேர்த்தா 2 சப்ஜெக்ட். ஸோ ஒரு
சென்டென்ஸில் ரெண்டுக்கு மேலே இருந்தால் அதுதான் நம்ம ப்ளூரல்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒருமை பன்மை சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஒன்றே ஒன்று இருந்தால் தான் அது ஒருமை. 2 இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் அது பன்மை தான். ஸோ ஒருமை தான் சிங்குலர்ன்றோம், பன்மை தான் ப்ளூரல்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இங்கே சீதா அண்டு கீதா. ஸோ அப்போ 2 பேருமே இங்கே வராங்க. அண்டுனா என்ன? மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஸோ சீதா அண்ட் கீதா இங்கே வாங்கினா எத்தனை பேர் வருவாங்க? 2 பேர் தானே வருவாங்க. அப்போ இது ஃப்ளூரலு. அப்போ இது ரெண்டும் தனித்தனியாக நம்ம பார்க்கக்கூடாது, சேர்த்து ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்கே ஃப்ளூரலில் இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்பும் ஃப்ளூரலில் தான் இருக்கணும். ஈஸ் அப்படின்றது என்னன்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பு. அதோடைய ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ ஈஸ் சிங்குலரு, ஆர் ஃப்ளூரலு. உங்களுக்கு இது இருக்கு தெரியலனா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இது ரெண்டும் சேர்த்து இங்கே ஃப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இங்கே இதுக்கு பக்கத்துலேயே வரக்கூடிய இந்த வேர்பு ஃப்ளூரலில் தான் கண்டிப்பாக வரணும். ஸோ ஆர் தான் இங்கே வந்திருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பீன்ல தான், சாரி இந்த ஸ்மால் பி அப்படின்ற இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ இங்கே பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்து 19th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷீ கிராக்டு த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஜோக் அட் த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினில் வந்துருக்கக்கூடிய ரூலு நான் ஆல்ரெடியே உங்களுக்கு இதோடைய பார்ட் 1 வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். எத்தனாவது கொஷினில் இந்த ரூலை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3rd கொஷினில் இந்த ரூல் என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு 19th கொஷினுக்குடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதை நானே சொல்லிடலாம், பட் நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் இதை கற்றுட்டு போவீங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மறக்காமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரூல் வச்சு உங்களுக்கு 2 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் யோசித்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்களே ஒரு ஆன்சரை யோசித்து கண்டுபிடிக்கும் போது அந்த ரூல் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸாகவும் ஆகாது, உங்களுக்கு வந்து அது மறக்கவும் செய்யாது, ஓகேவா? ஸோ அதனால் ஷீ கிராக்டு த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஜோக் அட் த பார்ட்டி. ஸோ இதில் என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 19th என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதோட பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் 3rd கொஷின் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சேம் அதே ரூல் தான் இதுலேயும் வந்திருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கான ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜிகே வந்து நீங்கள் ஏதோ ஒரு இந்த புக்கை வந்து எழுதினவங்க இந்த ஆத்தரு, இல்லைனா இந்த ஸ்போர்ட்ஸ் கேமில் இவங்க வந்து ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போகிறீங்கன்னா அது அப்படியே கேட்டுருவாங்க. ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை, எது படிச்சுட்டு போனாலும் அந்த மாதிரி கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூல் என்னமோ அதே தான் அகைன் கேட்குறாங்க. ஸோ அதே ரூல் தான் யூஸ் பண்ணி கேட்பாங்க, அது கூட வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் மாறும். ஆல்ரெடி இப்போ நான் டூ டஸ் டிட் வச்சே 2 கொஷின் இப்போ சால்வ் பண்ணேன். ஆனால் அதில் நம்ம அந்த டூ டஸ் டிட்டு கூட V1 வரணுன்ற அதே ரூல் வச்சு தான் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ட்ஸும் பின்னாடி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் வேறு மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூலை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சருன்ட்டு ஆன்சர் பண்ணால் நமக்கு மார்க் வந்துட போகுது. ஸோ அதர்வைஸ் மற்ற மீனிங்லாம் நமக்கு தேவையே இல்லை, ஓகேவா? அதனால நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. அந்த மாதிரி ரூல் மட்டும் வச்சு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் அதோட மீனிங் தெரியாமலே ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த சில ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எவ்வளோ நீங்கள் இது வரைக்கும் லோவாக இருந்தாலும் சரி நம்ம ஜிடியில் வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணி மார்க்ஸை செக்யூர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இந்த 19th கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக ஆன்சர் சொல்கிறது வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அடுத்து 20th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா their position in the market is more stronger than yours. ஸோ அவங்களுடைய மார்க்கெட்டில் அவங்களோட பொசிஷன் வந்து உன்னுடைய பொசிஷனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அவனை விட நீ ஹைட்டாக இருக்க, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இதை உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மோர் ஸ்ட்ராங்கர்னு 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன எரர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஒன்று மோர் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லையா ER வச்ச வேர்டு யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2மே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ER வச்சதுக்கு நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், மோருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ER இருக்கிற ஒரு
வேர்டு கூட இஆர் சேர்க்க முடியலனா தான் அது கூட நம்ம மோர் சேர்க்கணும். ஒரே சென்டென்ஸில் மோர் இஆர் ரெண்டுமே வரக்கூடாது, எனி ஒன் தான் வரணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் மோர் அப்படின்ற வேர்டும் இஆர் இருக்கக்கூடிய ஒரு வேர்டும் சேர்ந்து வரக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். இதுதான் இந்த ரூல், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இதில் மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்றதில் இங்கே நம்ம மோரை ரிமூவ் பண்ணிடணும், ஸ்ட்ராங்கர் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் மேம் நான் ஸ்ட்ராங்கரை ரிமூவ் பண்ணிட்டு மோர் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம இஆருக்கு தான் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் மோருக்கு கொடுக்கணும். அப்போ இஆர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் அப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ அதனால் இங்கே மோர் ஸ்ட்ராங்கர்ன்ற வேர்டு ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ அவ்வளோதான், 20 கொஷின் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த எரர் ஸ்பாட் கொஷினில் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 20 கொஷினில் கேட்கக்கூடிய ரூல்ஸ் தான் எஸ்எஸ்சிடியில் ரொம்ப அதிக டைம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ எக்ஸாம் எஸ்எஸ்சிடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேயில் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து எண்டு வரைக்குமே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் உங்கள் யாருக்காச்சும் வந்து இந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசியாக இருக்கிற இந்த கொஞ்சம் டேஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, பட் எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை, அதனால் இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒரு டாப் 20 கொஷின்ஸ் கொடுங்க, இல்லை டாப் 10 கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லாஸ்ட் டைமில் ஏதாச்சும் ஒரு சில டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த டாப் 20 எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு, இல்லை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஆல்ரெடி டாப் 20-25 வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரிஸ்க்கு கொடுத்தாச்சு, சினோனிம் ஆண்டோனிம் இடியம்ஸு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ்க்கெலாம். அடுத்து தான் இப்போ இந்த எரர் ஸ்பாட்டிங்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஃபில்லப்ஸு, இல்லைனா கிளாஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னமும் கன்ஃபியூசிங்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் இன்னும் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அதுக்கான பிளான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.